இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றத நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நானும் நிறைய பேர் இதை பற்றி பேசினதை நான் கேட்டிருக்கேன். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது யார் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ்ன்ற இதெல்லாமே அப்ளிகபிலிட்டி வரும். ஸோ இன்புட்ன்றது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு பொருள் வாங்குறேன் பார்த்தீங்களா, பொருள் வாங்கும்போது அவங்க வந்து பொருளோட மதிப்பினோ 10 ரூபா இருக்கும், ப்ளஸ் டேக்ஸ் ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் ஐ எம் பேயிங் தட். அந்த டேக்ஸை தான் வந்து நம்ம இன்புட்னு சொல்கிறோம். இப்போ அதே பொருள் நான் என்ன பண்ணுறேன், நான் இன்னொருத்தர் விற்க போகிறேன், நான் யூஸ் பண்ண போகிறது நான் இன்னொருத்தருக்கு விற்பேன். அப்போ விற்கும் போது எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், 2 ரூபா அவங்க டேக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க, அந்த 2 ரூபாய் இன்புட்ன்ற கேட்டகரியில் நோட் பண்ணிப்பேன். ரெண்டாவது அதே பொருளை நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஃபிட் ஒரு இன்னொரு 10 ரூபா ஆட் பண்ணுறேன், 20 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அந்த 20 ரூபாய்க்கு விற்றும் போது நான் ஒரு 4 ரூபாய் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவேன். அப்போது அதுதான் அவுட்புட்னு சொல்லுவாங்க. அந்த 4 ருபீஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பொருள் வாங்கும்போது ஒரு டேக்ஸ் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இது பேலன்ஸாக நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன். எக்ஸாம்பிள் பொருள் வாங்கும்போது நான் 2 ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கேன், பொருள் விற்கும்போது நான் 4 ரூபா கிளைண்ட்டுக்கிட்ட வாங்குறேன், அந்த 4 ரூபா கவர்மெண்ட் கட்ட மாட்டேன். அந்த இன்புட் பொருள் வாங்கும்போது அந்த 2 ருபீஸை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 2 ருபீஸாக கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பொருள் வாங்கும்போது நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் இன்புட்டு, நம்ம அதே போல் நம்ம விற்கும்போது நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய டேக்ஸ் பேர் அவுட்புட்னு சொல்லுவோம்.